இன்னைக்கு கூனி கருவாடு தோரம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு கூனி கருவாடு 4-5 வாட்டி அலசிட்டு ஒரு பவுல்ல தண்ணி ஊத்தி அதுல போட்டு வச்சிருக்கேன். ஒரு கட்டு முருங்கைக்கீரை நல்லா உருவிட்டு கழுவி தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஒரு 5-6 போல சின்ன வெங்காயம் எடுத்து குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, ஒரு பல் பூண்டு, கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சம் நல்ல மிளகு, 2 சின்ன வெங்காயத்தை குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். உளுந்தம்பருப்பு செவந்துட்டு இப்ப சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் லேசா வதங்கினதுக்கு அப்புறமா முருங்கைக்கீரை போடுறேன். கீரை கொஞ்சம் வதங்கட்டும். கீரை கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கூனி பொடி போட்டுக்கலாம். ரெண்டையும் கலந்தாச்சு. இது கொஞ்சம் வேகட்டும். கீரை கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த தேங்காய் துருவல் எல்லாத்தையும் ஜார்ல கொட்டி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். இதுல உப்பு சேர்த்துக்கலாம். கீரை கூனி பொடி எல்லாமே வெந்தாச்சு. இப்ப இது கூட நம்ம அரைச்சிட்டு வந்து அரப்ப கொட்டிக்கலாம். ஜார் அலசின தண்ணி கொஞ்சம் விடுறேன். தேங்காயோட பச்சை வாடை எல்லாம் போட்டோம். தேங்காயோட பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு. இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.